மார்ச் 14. தலைப்பு ஈகை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஏசாயா 58:6-7. சத்தியம் விலையேறப்பெற்ற சத்தியம் தன் செல்வாக்கில் தானே பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டின் மூலம் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துவதென்பது கிறிஸ்துவின் சுபாவத்தை மனிதனுக்குள் விதைப்பதாகும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை குணத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவின் கிருபையானது நற்கிரியைகளின் ஊக்கமுள்ள செயல்பாடுகளுக்குள் கொண்டு வரப்படுவதாகும். இவ்வாறு நீதியிலும் உண்மையான பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவின் சாயலுக்கிணங்க அக்குணம் மேலும் மேலும் பூரணமாக மாற்றப்படுகிறது. தெய்வீக சத்தியத்தில் மாபெரும் தேவைகள் இருக்கின்றன. அவை நற்கிரியைகளாக ஒன்றன்பின் ஒன்றாக விரிவடைந்து கொண்டே போகின்றன. சுவிசேஷத்தின் சத்தியங்கள் ஒன்றோடொன்று தொடர்பில்லாதவை அல்ல. அவை கிறிஸ்துவின் தனிப்பட்ட வேலையில் இருந்ததை போன்ற விலையேறப்பெற்ற பரலோக கற்களினாலான ஒரு மாலையை உருவாக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றும் அனுபவம் முழுவதிலும் பொன் நூலிழைகளை போல் ஊடுருவி செல்கின்றன. கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என உரிமை கோருபவர்களின் பங்கில் எந்த ஒரு அலட்சியமோ வறுமை மற்றும் அடக்குமுறையின் நுகத்தடியை சுமக்கும் சகோதரர் அல்லது சகோதரியின் தேவைகளை நிவர்த்தி செய்வதில் தோல்வியோ காணப்படுமாயின் தமது பரிசுத்தவான்களுக்கு செய்யப்பட்ட அனைத்தும் கிறிஸ்துவிடம் தனிப்பட்ட முறையில் காட்டப்பட்டதை போன்று பரலோக புத்தகங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை பிறருக்கு வழங்குபவர்கள் தங்களை காட்டிலும் ஏழ்மையான வாழ்க்கையில் தோல்வியடைந்த ஆனால் விசுவாசத்தில் உள்ள ஒரு சகோதரனுக்கு மென்மையான அனுதாபத்தையும் அக்கறையையும் வெளிக்காட்ட தவறும் அநேகமானவர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை தேவன் வைத்திருப்பார். கடினமான சூழல்களில் ஒரு சகோதரனை எவ்வித உதவியுமின்றி தங்களுடன் கூட துன்பப்பட அநேகர் அனுமதித்து இவ்வாறு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்ற அபிப்பிராயத்தை விலையேறப்பெற்ற ஆத்துமாவுக்கு தருகிறார்கள். அது அப்படியல்ல. ஐஸ்வர்யவானாய் இருந்த இயேசு அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நமது நிமித்தம் தரித்திரரானார். அவர் பாவியை இரட்சிக்கும்படி தமது சொந்த ஜீவனையும் கொடுக்க மறுக்கவில்லை. மனிதர்கள் படும் துயரங்களால் கிறிஸ்துவின் இருதயம் எப்பொழுதும் தொடப்படுகிறது. ஆமேன்.